நம்ம இந்தியா ரிச்சரா ஆவறதுக்கு முன்னாடியே ரொம்ப ஓல்டா ஆக போகுதுங்களாம். அது என்ன ரிச் அண்ட் ஓல்டு? இது நான் பாப்புலேஷன்ல சொல்றேன். இப்போ நம்ம இந்தியாவோட TFR, அதாவது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இப்போ கிட்டத்தட்ட ஹியூஜா டிராப் ஆயிருக்குன்றாங்க. அதாவது 2010ல 2.6 இருந்தது. இப்போ 2026ல நம்ம 1.99 டிராப் ஆயிருக்கோம். அதுவும் இன்ஃபேக்ட் சில அர்பன் ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா அது 1.6 to 1.7க்கு டிராப் ஆயிருக்கு. அதுவும் முக்கியமா சதர்ன் ஸ்டேட்ஸ், அதுலயும் ஏபி அண்ட் கர்நாடகா தான் டிராஸ்டிக் டிராப் பண்றாங்க. இது எப்படி இந்த மாதிரி டிராப் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 100 மென் அண்ட் 100 உமனுக்கு ஒரு ரீப்ரொடக்ஷன் ஒரு கணக்கு என்ன சொல்றாங்கன்னா 110 சைல்ட்ஸ் முன்னாடி இருந்தது. இந்த 110 என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த ஜெனரேஷனை இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்கிற இந்த 1.6 to 1.7க்கு டிராப் ஆயிருக்கு இல்லையா? ஸோ இப்போ என்னன்னா அதே 100 மென்ஸ் 100 உமனுக்கு கிட்டத்தட்ட 140 to 160 தான். அதாவது கிட்டத்தட்ட 20% to 30% டிராப். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே கண்டினியூ ஆச்சுன்னா என்னென்ன ஆகும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் திங், எங்கர் ப்ரொஃபஷனலோட டிப்பு நிறைய இருக்கும்ன்றாங்க. அதுக்கப்புறமா இந்த டெக்கு, அப்புறம் பிஸ்னஸ் பண்றவங்க, அப்புறம் முக்கியமா டாக்ஸ் பேயர்ஸ், இது எல்லாமே ஒரு ஹியூஜ் டிப் இருக்கும் பிகாஸ் ஆஃப் ரொம்ப ஃபியூவர் ஒர்க்கிங் யூத்ஸ். அண்ட் செகண்ட் என்னன்னா எல்டர்லி பாப்புலேஷன்ஸ், இதோட இது ஹையா இருக்கும். அண்ட் ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ் இதுவும் கொஞ்சம் ஹையா போகும். அண்ட் வெரி முக்கியமானது இந்த பென்ஷனோட ஸ்கீம்ஸ் அண்ட் ஃபண்ட், இது எல்லாமே ஹையரா போகும். இது ஏன்னா ஹெவி சீனியர் டிபெண்டன்ட். அண்ட் தேர்ட் கிட்டத்தட்ட இந்த ஸ்மாலர் ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது சின்னமா ஒரு கம்பெனிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இல்ல இந்த சின்ன ஃபேக்டரிஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற எல்லாத்துலயும் ஜிடிபி ரொம்ப கம்மியாகும். அண்ட் முக்கியமா இதுல எஃபெக்ட் எங்கெல்லாம் இருக்கும்னா ஜாபோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எஃபெக்ட், சேலரி, அண்ட் இது முக்கியமா கவர்மெண்ட்டுக்கு எங்க அடி வாங்கும்னா ரியல் எஸ்டேட், இது எல்லாமே டிப் ஆகும்ன்றாங்க. இது ஏன்னா கம்ப்ளீட்லி எக்கனாமி ஸ்லோ டவுன். ஸோ இதே மாதிரி சினாரியோ நம்மளோட பக்கத்து கண்ட்ரி, அதாவது நம்ம பாப்புலேஷன்ல ஆல்மோஸ்ட் இதா இருக்கிறது சைனா. ஸோ அங்க பாத்தீங்கன்னா 1960ல அவங்க பாப்புலேஷன்ல 6 இருந்தாங்க. இப்போ அவங்க 1 அப்படின்னு டிப் ஆயிட்டாங்க. இப்போ அதே இந்தியா நம்ம 1960ல நம்மளும் அதே 6th பிளேஸ்ல இருந்தோம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்? கிட்டத்தட்ட 1.6க்கு டிப் ஆயிட்டோம். அந்த டைம்ல சைனா லாட் ஆஃப் இந்த ஹியூமன் கிரைசிஸ ரொம்ப அதிகமா ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். பட் இதுல பக்கத்து நாட்டுக்கு என்ன ஒரு கம்பேரிசன்னா, அவங்க சைனா ஆல்ரெடி அவங்க ரிச்சரா இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க அங்கிருந்து இப்போ இந்த ஓல்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுறாங்க. பட் நம்ம இன்னுமே கம்ப்ளீட்டா ரிச்சரும் ஆகல, இன்னும் நம்ம கம்ப்ளீட்டா ஓல்டும் ஆகல. பட் இந்த ஷிஃப்ட் எல்லாம் பார்த்தா நம்ம ஸ்லோவா அங்க போறோமோ? இதுக்கெல்லாம் போறதுக்கு என்ன அப்படின்னா சொல்றது என்னன்னா, நம்ம இந்தியாவோட கான்சென்ட்ரேஷன் நிறைய கொஞ்சம் ரிலீஜியஸ் அண்ட் அதர் திங்ஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் போகுதோ அப்படின்னு ஒரு இதா இருக்கு. பட் உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு கொஸ்டின் இருக்கலாம், லைக் இந்த மாதிரி ஒரு ஹியூஜான ஒரு டிராப்புக்கு, அதுவும் இந்த அளவுக்கு ஒரு 140 to 160 அளவு டிராப்புக்கு என்ன ஒரு ரீசனா இருக்கலாம்னு. இன்ஃபிளேஷன், பணவீக்கம். ஸோ இந்த இன்ஃபிளேஷனால என்ன ஆகுதுன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? நம்ம இந்தியால கிட்டத்தட்ட ஒரு 3/4 சிட்டிசனோட மைண்ட் செட்ஸ் எல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொல்ல போக இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு போய் இப்போ நாம் இருவர் மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிட்டு இருக்குதான். இதுக்கு என்னன்னா லைக் 1 or 2 சில்ட்ரன்ஸ் இருந்தாங்கன்னா தட் வில் பி லைக் அவங்க ஃபேமிலியோட growth கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால ஏன்னா இப்ப இருக்கிற இன்ஃபிளேஷன்னால. ஸோ இதே நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு மாறிருந்தா லைக் ஒரு ஹையர் கெரியர்ஸ், இல்ல ஒரு முக்கியமா நல்ல லைஃப் ஸ்டைல், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஈக்குவலா சம்பாதிக்கிறாங்க. இந்த மாதிரி ஈக்குவலா சம்பாதிக்கும் போதே போதும், நம்ம 2 பேரே போதும், +1 வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றது நல்லதா? இது இப்படியே போச்சுன்னா இந்தியா ஓல்டரா போயிடுமா? உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஷேரிங் இஸ் கேரிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video.